பாம்பு, ஓணான், எலி, சிலந்தி, தவளை, ஆமை. இதெல்லாம் வெளிநாடுகள்ல ஆசையா வளர்க்கப்படுற செல்ல பிராணிகளோட பட்டியல்னு கேட்கவே ஆச்சரியமா இருக்கா? சிலது அழகா இருக்கும், சிலது விசித்திரமா இருக்கும், சிலதை பார்த்தா நம்மளால நம்பவே முடியாது, இன்னும் சிலதை பார்த்தா இதையும் யாராவது வீட்டில் வளர்ப்பாங்களான்னு நம்மளையே கேட்க வைக்கும். ஏன்னா நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத உயிரினங்களை கூட அங்க செல்ல பிராணிகளா வளர்க்குறாங்க. அப்படி உலக நாடுகள்ல பிரபலமா வளர்க்கப்படுற வினோதமான செல்ல பிராணிகளை பற்றி இந்த வீடியோல பார்த்துருவோமா? ஜாரா நேச்சர் கிளப் டீம் சேகரிச்சு தொகுத்து தந்திருக்க வளர்ப்பு பிராணிகளின் இந்த வீடியோக்கள் உங்களை வியப்பின் உச்சத்துக்கு கொண்டு போகும். நம்ம ஜாரா நேச்சர் கிளப்க்கு உங்க ஆதரவு எப்பவும் தேவை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்ச வீடியோக்களை லைக் பண்றதன் மூலமாகவும் உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்றதன் மூலமாகவும் நீங்க எங்களுக்கு ஆதரவு தரலாம். செய்வீங்க தானே? சரி, இனி வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ஒரு பகுதியா சில செல்ல பிராணிகளை பற்றி பார்க்கலாம். முதல்ல ஃபேன்சி ராட். தமிழ்ல சொன்னா வளர்ப்பு வெள்ளை எலி. நம்ம வீட்டுக்குள்ள ஒரு எலி வந்தாலே அதை வெளியே துரத்துறதுக்கு தான் யோசிப்போம். ஆனா சில வெளிநாடுகள்ல எலிகளையே செல்லமா கொஞ்சம் வளர்க்குறாங்க. இந்த எலிகள் சிறு வயதிலிருந்தே மனிதர்களோட வளர்றதால தங்களோட உரிமையாளரை அடையாளம் கண்டுபிடிக்கவும் பெயர் சொல்லி கூப்பிட்டா ஓடி வரவும் கற்றுக்கொள்ளும். ஹாம்ஸ்டர். தமிழ்ல இத கண்ணப்பை எலின்னு சொல்லலாம். ஏன்னா சாப்பிட்ற தானியங்களையும் உணவுகளையும் இதோட கண்ணப்பைக்குள்ள சேமிச்சு வைக்கும் பழக்கம் இதுக்கு இருக்கு. பார்க்கறதுக்கு குண்டு குண்டா பஞ்சுருண்டை மாதிரி இருக்கிறதால குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச செல்ல பிராணியா மாறி இருக்கு. சுகர் கிளைடர். பார்க்கறதுக்கு அணில் மாதிரி இருக்கும், ஆனா இது அணில் கிடையாது. கங்காருவை போல குட்டிகளை வயிற்று பையில சுமந்து வளர்க்குற ஒரு பாலூட்டி இனம். இதோட பெரிய கருப்பு கண்களும் குறும்புத்தனமான முகமும் துரு குணமும் பெட் பிரியர்களை ரொம்ப கவர்ந்திருக்கு. உரிமையாளரோட தோள் மேல ஏறி உட்காந்து ரொம்ப பாசமா பழகும். அதனால பல நாடுகள்ல இதுக்கு செம கிராக்கி. கினிபிக். தமிழ்ல இத சீமையலின்னு சொல்லலாம். பேரில் பிக் அதாவது பன்றின்னு இருந்தாலும் இதுக்கும் பன்றிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் இதை சில ஸ்கூல்லையும் சில்ட்ரன்ஸ் பார்க்லையும் பார்த்துருக்கலாம். இது ஒரு எலி வகை பாலூட்டி. தென் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட இந்த உயிரினம் மிகவும் அமைதியான குணம் கொண்டது. சில நேரங்களில் சந்தோஷமாக இருந்தால் குட்டி குட்டி சத்தங்களும் போடும். அதனால குழந்தைகள் உள்ள வீடுகள்ல இதை அதிகமா வளர்க்குறாங்க. சரி, இப்ப வர ஐட்டம் கொஞ்சம் வித்தியாசமானது. உடம்பு முழுக்க முட்கள் நிறைஞ்சு இருக்கும். அது ஹெட்ஜ்ஹாக். தமிழ்ல முள்ளெலி. இது ரொம்ப அமைதியான உயிரினம். ஆபத்து வந்தா உடம்ப அப்படியே ஒரு பந்து மாதிரி சுருட்டிக்கிட்டு முட்களால தன்னை பாதுகாத்துக்கும். இந்த முள்ளெலி குட்டிகள் தூங்குறதையும் மெதுவா நடக்கிறதையும் பார்த்தா பயத்தை விட கியூட்னு தான் முதல்ல தோணும். எம்பரர் ஸ்கார்பியன். ராட்சச கருப்பு தேள். வினோதமான செல்ல பிராணிகளை வளர்க்க விரும்புறவங்க கண்ணாடி தொட்டிக்குள்ள இந்த கருப்பு ராட்சச செல்ல பிராணியை வளர்க்குறாங்க. அடுத்து வரதெல்லாம் உங்களை அதிர வைக்கிற செல்ல பிராணிகள். இதெல்லாமா வளர்ப்பாங்கன்னு உங்களை கேட்க வைக்கும். லெப்பர்ட் கெக்கோ, சிறுத்தைப்பள்ளி. இந்த குட்டி பள்ளியை பார்த்தா ஏன் இதுக்கு லெப்பர்ட் கெக்கோன்னு பேர் வச்சாங்கன்னு உடனே புரியும். சிறுத்தை புலியோட உடம்புல இருக்கிற மாதிரி அழகான புள்ளிகள் இதோட உடம்புல இருக்கும். மற்ற பல பள்ளிகளை மாதிரி இல்லாமல் இது மனிதர்களோட சீக்கிரமாக பழகிடும்.
அதனால முதல் முறையா பல்லி வளர்க்க நினைக்கிறவங்களோட ஃபேவரட் பெட்கள்ல இதுவும் ஒண்ணு. இகுவானா. தமிழ்ல இத ஒரு பெரிய ஓணான்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு கரடு முரடா ஏதோ டைனோசர் குட்டி மாதிரி இருந்தாலும், இத ரொம்ப ஆசையா வளர்க்குறவங்க உலகம் முழுக்க நெறைய பேர் இருக்காங்க. சில நாடுகள்ல இந்த ஓணானுக்கு பிறந்த நாள் கொண்டாடுற அளவுக்கு அதை தங்களோட குடும்ப உறுப்பினரா நேசிக்கிறாங்க. பார்க்க பயங்கரமா தோன்றினாலும் உண்மையிலேயே ரொம்ப அமைதியான செல்லப்பிராணி இது. இதுக்கு உடம்பு சரியில்லாம போனா சிகிச்சை அளிக்க சிறப்பு கால்நடை மருத்துவர்களும் இருக்காங்கன்னு சொன்னா பார்த்துக்கோங்களேன். கிரீன் இகுவானா. இகுவானாவோட இன்னொரு பிரபலமான வகை தான் இந்த பச்சை ஓனா. வாலோட சேர்த்து 5 முதல் 6 அடி நீளம் வரை வளரக்கூடியது இந்த ஓனான். வீட்டுக்குள்ள வளர்க்கப்படுற மிகப்பெரிய ரெப்டைல் செல்ல பிராணிகள்ல ஒன்றா கருதப்படுது. இதுக்கு உலகம் முழுக்க ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. என்ன நண்பர்களே, எல்லாமே வித்தியாசமான செல்ல பிராணிகளா இருக்குதா? இது போலவே இன்னும் பல செல்ல பிராணிகள் பற்றிய வீடியோக்கள் நம்ம சேனல்ல இருக்கு. அந்த வீடியோக்களின் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல முதல் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கோம். அதை கண்டிப்பா பாருங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்.